பாரு ஃபேன்ஸ், கம்ரு ஃபேன்ஸ் பயங்கரமாக கம்ரு சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வேறு லெவலில் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தன் கமெண்ட் கூட போட்டிருந்தீங்க, அவன் இந்த ஒர்க் அவுட் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உண்மை தான், அது பொய் கிடையாது. படத்துக்காக பண்ணுறான். படத்துக்காக சிக்ஸ் பேக் வைக்கணுங்கிறதுக்காக வெறித்தனமான ஒர்க் அவுட்டு நரேஷ் ஃபிட்னஸில் பண்ணிக்கிட்டு இருக்கான். லீட் ஃபிட்னஸ் சென்டர் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். வேறு லெவல். ட்ரெயினர் நரேஷ் ஃபுல்ல அந்த இது ஜிம்மு சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, யாரோ உரண்டை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா உரண்டை எடுத்தான்னு தெரியல. கொண்டே விடுவேன்டா, பாரு சொல்லும், கொண்டே விடுவேன். கமருக்கிட்ட எவனாச்சும் வச்சுக்கிட்டீங்க, கொண்டே விடுவேன். எப்படி கொண்டே விடுவேன் போட்டிருக்கான் ஒரு கிங் கமருதீன். ஏன்னா விஜய் சேதுபதி சொன்னதுலேருந்து ஃப்ரம் த பிகினிங் பிக் பாஸ் ஆரம்பித்து பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஆரம்பித்ததுலேருந்து அவன் கம்ரு கிங் கமருதீன். இடையில ஒரு தடவை ட்ரெண்ட் ஆனிச்சு, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக ரெட் கார்டை கொடுத்தா எல்லாத்தையும் மழுங்கடிச்சிட்டாங்களே. இருந்தாலும் மக்கள் மறக்கலை. ஸோ அது பயங்கரமான ட்ரெண்டு. கிங் கமருதீன்னு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். ஆக்சுவலாக அவன் பிஆர் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தான். பிஆர் போய் வைக்கல அவன் பெரிய அளவில். என்னை இந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஜானு, அப்புறம் போத்தன்ராஜ், இவங்களாம் என்னென்னா சும்மா ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுங்கடா, இந்த மாதிரி ஓட்டு போட சொல்கிறது, இந்த மாதிரி அவன் நம்பர், இந்த ஓட்டு நம்பரை போட்டு ஓட்டு போட சொல்கிறது, அந்த மாதிரி இடையில ட்ரெண்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தான். பெரிய அளவில் இந்த பிடிவாய் பண்ண மாதிரிலாம் பெரிய அளவில் பிஆர்லாம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பண்ண வச்சு எல்லா ரிவ்யூவர்ஸும் காசு கொடுத்து பண்ண வைக்கிறது மாதிரிலாம் யாரும் பண்ணலை. அவன் கமரு பாரு அது மாதிரி பண்ணலை. ஜஸ்ட்டு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன ஃபேன்ஸ் அதிகம். அப்போவே அவன் மகாநதியில் ஃபேன்ஸ் அதிகம். இது பல ஷோ இருந்திருக்கு. அப்போலேருந்து பாப்புலர் பாரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஸோ ஒரு பக்கா பேக்கேஜ் பாரு. அதனால பாரு எடுத்தாங்க. சர்வைவர் ஷோவில் போய் அது பண்ண ஒரு வேறு லெவல் சம்பவத்தினால தான் இப்போ இதிலே எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது போயிட்டுருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் தான் கிங் கமருதீன் வந்துச்சு. அது மக்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போத்தன்ராஜ் ஜான் கூட பண்ணலை, மக்களே பண்ண ஆரம்பித்து அது பெரிய அளவில் பிச்சுக்கிட்டு போச்சு கிங் கமருதீன் அப்படின்ட்டு. குயின் பார்வதி கிங் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு. விஜய் பார்வதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் BB9 பார்வதி, கிங் பார்வதி, குயின் பார்வதி, கிங் கமருதீன், கிங் அண்ட் குயின் இன் பிக் பாஸ் சீசன் தமிழ் 9 அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் கிங். நான் கிங்குடா ரெடி ஆகிட்டுருக்கேன் பாரு. செப்டம்பர் மாதம் அப்டேட்டு இந்த ஜூலை வருது, ஆகஸ்ட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் அடித்து சிக்ஸ் பேக் வச்சு ப்ரொமோஷனுக்குலாம் ரெடி ஆகிடுவேன். அது மட்டும் இல்லை, பிக் பாஸ் காமன் மேன் வரும்பொழுது கொஞ்சம் அப்படி ஹைப்பை ஏற்றி பிக் பாஸோட சீசன் 10 நான் உள்ளே இறங்குறோம் களத்தில். ஏன்னா விஜய் டிவியெல்லாம் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாரு கமருதீன் உள்ளே இறங்குறோம், ப்ரொமோஷன் பண்ணுறோம். வேறு லெவல் சம்பவம். எப்படி இது வேறு மாதிரி சம்பவம். அது இந்த வாட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, எந்த மாதிரி கான்செப்டில் இருக்க போகுதுன்னு தெரில. BB10 ஏன்னா இந்த வாட்டி நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்லையும் மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ மக்கள் மத்தியிலுமே ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன சம்திங், அது நல்ல சேஞ்சாக கெட்ட சேஞ்சாக அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இது எந்த மாதிரியான ரோலு கான்செப்ட்டு இந்த வாட்டி இருக்க போகுது சீசன் 10 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கமருதீனோட அப்டேட்டுக்காக டெட்லி வெயிட்டிங். வேற மாதிரி கல்யாணமாக சம்பவமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.